ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இன்றைய மிஷனரி தெரசா ஆஃப் ஆவிலா. இவர் பிறந்தது 28/3/1515, மறைந்தது 4/10/1582. ஊர் ஆவிலா, நாடு ஸ்பெயின், தரிசன பூமி ஸ்பெயின். இளைஞர் ஒருவன் முனிவரை பார்த்து கேள்வி ஒன்றை கேட்டான். கடவுளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நான் பார்க்க முடியுமா? அதற்கு முனிவர், நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் நீ பார்க்க முடியாது என்று சொன்னார். ஏன் என்று திரும்பி இளைஞர் கேட்ட கேள்விக்கு முனிவர் பதில் ஏதும் சொல்லவில்லை. ஆனால் அவனை ஒரு குளக்கரைக்கு கூட்டி சென்று அத்தெளிந்த நீரில் குனிந்து பார், உன் முகம் தெரிகிறதா என்று கேட்டார். தெரிகிறது என்றான் அவன். அப்பொழுது முனிவர் ஒரு சிறு கல்லை தண்ணீரில் போட்டு, இப்போது உன் முகம் தெரிகிறதா என்று கேட்டார். அதற்கு இளைஞன் இல்லை என்றான். அவனிடம் ஏன் தெரியவில்லை என்று கேட்டதற்கு, தண்ணீர் கலங்கிவிட்டது, அதனால் தெரியவில்லை என்று பதில் அளித்தான். முனிவர் அவனுக்கு தகுந்த காரணங்களை விளக்கி காட்டி கடவுளை எப்போது பார்க்க முடியும் என்று கற்றுக் கொடுத்தார். இயேசுவை பிறருக்கு காண்பிக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். குழம்பிய மனங்களுடனும் தெளிவற்ற சிந்தனைகளுடனும் காணப்பட்டால் நம்மால் பிறருக்கு எப்படி இயேசுவை காண்பிக்க முடியும்? ஸ்பெயின் நாட்டில் பிறந்த தெரசா சிறு வயதிலேயே புனிதர்கள் மற்றும் இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை படித்து தன் வாழ்வில் தெளிவு பெற்றவராக இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவட்டை பின்பற்றினார். 15 வயதில் துறவியாக செல்ல தீர்மானம் பண்ணினார். எனவே தன்னை ஒடுக்கி தியானத்தில் ஆழ்ந்தார். தன் ஆன்மீக வளர்ச்சியை அவர் கீழ்கண்டவாறு கூறினார். நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது எனக்குள் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. அந்த மகிழ்ச்சியை பெற தூய ஆவியானவரால் நான் இழுக்கப்பட்டேன். என் உள்ளம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. அந்நேரத்தில் ஒரு உண்மை வெளிப்பட்டது. அது ஆத்தும ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே உண்டாகும் என்பதே. இந்த வார்த்தைகளால் கவரப்பட்ட தெரசா தன் ஜீவிய காலம் முழுவதும் ஆண்டவரை தரிசிப்பதிலேயே நேரத்தை செலவிட்டு பலரை இரட்சிப்பின் பாதையில் வழிநடத்தினார். இவரால் 37 தியான மடங்கள் உருவாயின. அன்பரே, இயேசுவை அனுதினமும் உங்கள் வாழ்க்கையில் காண்கிறீர்களா? கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.